மனித இனத்தைப் போலவே விலங்குகளுக்கும் சில தனித்துவ பண்புகளும் சிறப்புகளும் இருக்கின்றன. அவை என்ன என்று பார்க்கலாமா? கடலின் மேதை என்று அழைக்கப்படும் ஆக்டோபஸிடம் 10 புத்திசாலித்தனமான தந்திரங்கள் உள்ளன. இந்த 10 வசீகரிக்கும் நடத்தைகள் ஆக்டோபஸின் அசாதாரண தகவல் அமைப்பு மற்றும் அதன் நீருக்கடியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகின்றன. ஆக்டோபஸ்கள் மாறுவிடத்தின் மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. தங்கள் சுற்றுப்புறங்களை தடையின்றி கலக்கின்றன. இவை தோலின் நிறத்தையும் அமைப்பையும் தங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றுகின்றன, வேட்டையாடுபவர்களை தடுக்கின்றன மற்றும் ஒப்பிட முடியாத துல்லியத்துடன் இரையை பாதுகாக்கின்றன. ஆக்டோபஸ்கள் பாதுகாப்பு மற்றும் வேட்டையாடுவதற்கு கருவிகளை பயன்படுத்துகின்றன. அவைகள் நீருக்கடியில் வாழ்விடங்களில் குறிப்பிடத்தக்க தொலைநோக்கு மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்தி தங்கும் இடங்களை உருவாக்க ஓடுகள் மற்றும் தேங்காய் பகுதிகளை சேகரிக்கின்றனர். சிக்கலான புதிர்களை தீர்ப்பதில் ஆக்டோபஸ்கள் சிறந்து விளங்குகின்றன. சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் அவைகள் கொள்கலன்களை திறப்பது, பிரமிக்கு செல்லுவது மற்றும் உணவை அணுகுவதற்கு ஜாதிகளை திறப்பது அவர்களின் அறிவாற்றல் திறனை காட்டுகிறது. ஆக்டோபஸ்கள் மற்ற கடல் உயிரினங்களை பின்பற்றுகின்றன. உதாரணமாக, ஆக்டோபஸ் சிங்க மீன்கள், தட்டை மீன்கள் மற்றும் கடல் பாம்புகளின் தோற்றம் மற்றும் அசைவுகளை பிரதிபலிக்கும். அதன் உறுதியான ஆள்மாறாட்டம் மூலம் வேட்டையாடுபவர்களை தடுக்கிறது. எஸ்கேப் கலைஞர்கள். ஆக்டோபஸ் திறமையான தப்பிக்கும் கலைஞர்கள். அவற்றின் மென்மையான உடல்கள் சிறிய திறப்புகளின் வழியாக கசக்க அனுமதிக்கின்றன. அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க அல்லது சிறையிலிருந்து தப்பிக்கும் திறமையானவை. பிளாட்டிபஸ்கள். நீருக்கடியில் வேட்டையாடி உண்ணும் இந்த பிளாட்டிபஸ்கள் மிகவும் அசாதாரணமான பாலூட்டிகளாகும். இவை மற்ற பாலூட்டிகளைப் போல குட்டிகளை ஈனுவது இல்லை, மாறாக முட்டையிடுகின்றன. இவற்றின் உடலில் இருக்கும் சுரபியானது அதன் இரையை வேட்டையாட உடலில் இருந்து வெளியேறும் மின் சமிச்சைகளை உணர்ந்து அவற்றை வேட்டையாட உதவுகிறது. பூனை இனத்தை சேர்ந்த சிறுத்தைகள் பெரிய அளவிலான உருவம் கொண்டவை, நிலத்தில் மிக வேகமாக ஓடக்கூடியவை. இவற்றின் வேகம் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரின் வேகத்திற்கு மிஞ்சும் அளவிற்கு இருக்கும். தேனீக்கள் பூச்சி இனத்தை சேர்ந்த 6 கால்கள் கொண்ட பறக்கும் உயிரினங்களாகும். பூவிலிருந்து எடுத்த தேனை அவை கட்டும் தேன் கூட்டுக்குள் சேர்த்து வைக்கின்றன. தேனாடை என்பது தேனீக்கள் பெருங்கூட்டமாக கட்டும் அருங்கோண அறைகள் கொண்ட கூடு. உருவத்தில் பெரியவையான யானைகள் அவற்றின் உடலால் மட்டுமல்ல, தும்பிக்கை, தந்தம் மற்றும் பெரிய காதுகளையும் கொண்டுள்ளன. இவற்றின் பெரிய காதுகள் கேட்கும் திறனுக்காக மட்டுமின்றி உடலின் வெப்பநிலையை சீராக வைத்து கொள்ளவும் உதவுகின்றன. யானைகள் புத்தி கூர்மை மிக்கவை. அவற்றின் நீண்ட தும்பிக்கையானது மேல் உதடு மற்றும் மூக்கு உட்பட 4000 தசைகளை கொண்ட நீண்ட பகுதியாகும். நீர்க்கரடிகள். பெரும்பாலும் நீர்க்கரடிகள் அல்லது பாசி பன்றிக்குட்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உருவத்தில் மிக சிறிய நுண்ணுயிரினங்கள் என்பதால் இவற்றை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்க முடியும். 8 கால்கள் இருந்தாலுமே மிக மிக மெதுவாகத்தான் இவற்றால் நகர முடியும். இவை பனி, உறைதல் முதலிய கடினமான சூழலிலும் உயிர் வாழும் தன்மை பெற்றவை. அனைத்து விலங்குகளும் தங்கள் காதுகளால் ஒலியை உணரும்போது பாம்புகள் தங்கள் நாக்கால் ஒலியை உணர்கிறது. வௌவால்களால் கண்களை மூடிக்கொண்டு சுற்றுச்சூழலை உணர முடியும். அவை மீயொலி ஒலிகளை உருவாக்கி எதிரே உள்ள பொருட்களின் எதிரொலியை உணர்வதால் அவை கண்களை மூடிக்கொண்டு பறக்க முடியும். அவைகள் ஈரேற்றுள்ள பொருட்களையும் உணர முடியும். வாயால் பறக்கும் திறன் கொண்ட ஒரு விலங்கு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது தவளை. அவை தங்கள் முட்டைகளை வாயில் அடைகாக்கும். குஞ்சு பொரிக்கும் போது அவை தண்ணீருக்கு மேல் தங்கள் வாய் வழியாக டாட்போல்களை வெளியேற்றுகின்றன. இரைப்பையை அடைகாக்கும் தவளைகளின் சிறப்புகள். அது வாய்கள் பிறக்கும் ஒரே தவளை. கருவுற்ற முட்டைகளை விழுங்கி அவற்றை தனது வயிற்றில் வளர்த்து வாயிலிருந்து சிறிய தவளைகளாக வெளியேற்றும். கருவுற்ற பிறகு வழக்கமான உணவை சாப்பிடுவதை நிறுத்தும். கர்ப்ப காலத்தில் இரைப்பை சுரப்பு நிறுத்தப்படும். ஆனால் 1980களின் நடுப்பகுதியில் அவை அழிக்கப்பட்டு விட்டன. ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்தின் ஒரு சிறிய பகுதியில் இந்த வகை தவளை இனம் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த இனத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற விஞ்ஞானிகள் முயற்சி செய்து வருகின்றனர்.
பொதுவாக விலங்குகள் அனைத்தும் தங்கள் முட்டைக்குள் இருக்கும்போதே தொடர்பு கொள்ளத் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.